ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 ரூபா பூஸ்ட் வச்சு நல்ல சூப்பராக சாஃப்டாக சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு அடிப்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கேக் டின் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு பாத்திரத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் பேப்பரை வந்து கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு உள்ளே போட்டுட்டு உள்ளே வந்து கை வச்சு நீங்கள் மாவை வந்து தடவாமல் உள்ளே கை வைக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்தை திருப்பி திருப்பி கொடுத்து அந்த மாவு போய் அந்த இடத்துல ஒட்டிக்கிற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நீங்கள் பாத்திரத்தை திருப்பி போட்டுட்டு ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாமே வந்துடும். இப்போ கேக் பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க மாதிரி முட்டையாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக இருக்கணும். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பூஸ்ட் பாக்கெட் வந்து நான் 5 ரூபா பூஸ்ட் பாக்கெட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு வேளை பல்காக நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பூஸ்ட் எடுத்து சேர்த்துக்கோங்க. பூஸ்ட்டு சேர்த்து செய்கிறதுனால கேக் பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் கேக் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அளவு எல்லாமே 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் தாங்க சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பை பயன்படுத்தி அளந்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டு நல்லா சலிச்சு விட்டுட்டு இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நல்ல சாஃப்டாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா நீட்டாக எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் இன்னும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாத்திரத்தை லைட்டாக தட்டி கொடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய பாத்திரத்தில் பாதி அளவுக்கு மாவு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேக் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு அடிகனமான குக்கர், அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. உள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுருங்க. வைக்கும்போது சென்டரில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு 50 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 50 மினிட்ஸுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை விட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டூத் பிக்கில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒட்டி வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். இப்போ கேக் வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓரத்தில் கத்தி வச்சு எடுத்துட்டிங்கன்னா அழகாக சூப்பராக ஒட்டாமல் வந்துடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்திருந்தனால எனக்கு கேக் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்திங்கன்னா கேக் வேகிற டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம கேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சாக்லேட் கேக் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கேக் கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நல்ல சாஃப்டான பூஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக இதே அளவுகளை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூஸ்ட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.